அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். புத பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று சர்வ ஏகாதசி. திருமலை வாசனின் திரு அருள் ஆனது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஏழுமலையானின் அருட்கடாட்சமானது அனைத்து இன்னல்களையும் நீங்குவதற்கு உண்டான செல்வ செழிப்பினை அள்ளி தரட்டும் அனைவருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவனது புகழை நாம் அறியும் விதமாக நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. ஆம், நாம் நாடு நகரமெல்லாம் அலைந்து திரிந்து சிவபெருமான் இங்கே என்று நமக்குள்ளாக ஏங்கி அவரை பல்வேறு விதங்களில் பாடி பணிந்தும் பரவசமடைந்தும் அவரை காணாமல் தேடி அலைகின்றோம். ஆனால் நம் இறைவன் குடிகொண்டு இருப்பது எங்கே? நம் உள்ளத்தே. அவர் நம் உள்ளத்தே கோயிலாய் கொண்டு அமர்ந்திருப்பவர் என்றும் என்பதை நாம் அறியாமல் அவரை எங்கெங்கோ தேடி திரிகின்றோம் என்பதே இப்பாடலினுடைய விளக்கம். ஆம், நாம் நம் இறைவனை ஒரு கணம் அமர்ந்து கண் அசைத்து உணர்ந்தாலே உள்ளார்ந்த உணர்வு நமக்கு கூறும் நம் இறைவன் நம்முள்ளே உறைந்திருக்கின்றார் என்று. ஆம், நம் மூச்சாக என்றும் நம்முடன் கலந்திருப்பவர் நம் ஈசன். அவரை அறியாது போனால் நமக்கு எதுவும் தெரியாது போய்விடும். அது மட்டுமில்லாது இவ்வாழ்க்கையில் கடையானது நமக்கு என்னதென்று அறியாமல் முக்திக்கும் வழி தெரியாமல் நாம் திண்டாடும் விதமாக நம்மை ஆக்கிவிடும். ஆதலால் நம் இறைவனை உணரும் விதம் பக்தி மார்க்கம் ஒன்றே. அவர் நாமத்தை நாம் மறவாமல் தினந்தோறும் உரைப்பதே அதற்கு சிறந்த வழியாகும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.